காற்றும் சூரியனும் ஒரு சந்தாளி நாடோடி கதை. ஒரு நாள் மாலை காற்றும் சூரியனும் தங்களில் யார் பலம் வாய்ந்தவர் என்று விவாதம் செய்து கொண்டிருந்தன. நான் வேரோடு பெரிய மரங்களை சாய்த்திருக்கிறேன், லட்சக்கணக்கான கப்பல்களை மூழ்கடித்திருக்கிறேன். உன்னால் இவைகளை செய்ய முடியாது என்று காற்று பெருமையுடன் கூறியது. சூரியன் புன்னகையுடன் தன் தோளை குலுக்கி, இதனால் நீ அதிக பலம் வாய்ந்தவன் என்று கூறிவிட முடியாது என்றது. நான் உன்னை மேகத்தை கொண்டு முழுவதுமாக மூடி யாராலும் பார்க்க முடியாதபடி செய்ய முடியும், ஆனால் உன்னால் என்னை அதுபோல செய்ய முடியாது என்றது காற்று. ஆனால் உன் சிரிப்புடன் இருந்தது சூரியன். இப்பொழுதும் உன்னை விட நான் தான் பலமுள்ளவன் என்று நினைக்கிறேன் என்று நிதானமாக கூறியது. காற்று முணுமுணுக்கத் துவங்கியது. அதற்கு சூரியன் தன்னை விட பலமுள்ளவன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் நாம் சோதித்து பார்க்கக்கூடாது என்று காற்று இறுதியாக வினவியது. அது சுற்றும் முற்றும் திரும்பி பார்த்து தன் பலத்தை எதில் காட்டலாம் என்று தேடியது. நம்மில் யார் அதிக வீடுகளை அழிக்க முடியும் என்று பார்க்கலாமா என்று கேட்டது. நாம் எளிமையாக இருப்பதை வைத்துக் கொள்வோம், அங்கு அந்த மனிதனை பார்க்க முடிகிறதா என்று சூரியன் கேட்டது. காற்று கீழே பார்த்தபோது ஒருவன் ஒரு சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தான். அவன் மகிழ்ச்சியுடன் விசிலடித்துக் கொண்டே ஒரு போர்வையை தன் தோளில் போர்த்திக் கொண்டு சென்று கொண்டிருந்தான். நம்மில் யார் அவனை சாலையை விட்டு கீழே தள்ளிவிடுகிறோம் என்று பார்க்கலாமா என்றது காற்று. வேண்டாம், அது அவனை காயப்படுத்திவிடும் என்று பதில் சொன்னது சூரியன். நம்மில் யாரால் அவனது போர்வையை எடுக்க முடியும் என்று பார்க்கலாம் என்றது சூரியன். புயல் உடனே தன் தோளை குலுக்கிக் கொண்டு வானத்தில் காற்றை இழுத்து விட்டதும் மரத்தில் இருந்த இலைகள் நடுங்கின. அந்த மனிதன் வானத்தை பார்த்து கடுகடுத்து தோளில் இருந்த போர்வையை நன்றாக இழுத்து தோளில் சுற்றி கொண்டான். இடிக்கும் மேகங்கள் வானில் தோன்றின. விலங்குகள் பாதுகாப்பான இடம் தேடி ஓடத் துவங்கின. மேலும் புயல் ஆர்ப்பரிக்கத் துவங்கியது. அவன் தன் போர்வையை மேலும் இறுக்கமாக தன் மீது சுற்றி கொண்டான். சிறிது நேரத்தில் இடிக்கும் மேகங்கள் தள்ளிப்போகத் துவங்கின. காற்று தன் பலத்தை இழந்து போனது. என்னால் முடியவில்லை, விட்டு விடுகிறேன் என்று ஏக்கத்துடன் சொன்னது. மேகத்தின் மீது அடர்ந்து தன் மூச்சை இழுத்தது காற்று. இப்பொழுது என் முறை என்றது சூரியன். சோம்பலுடன் கொட்டாவி விட்டுக்கொண்டே தன் கதிர்களை வீசியது. மேலும் மேலும் வானில் சூரியன் பெரிதாகிக் கொண்டே போனது. சிறிது நேரத்தில் ஒரு வெப்பமான வெயில் காலம் போலானது. அந்த மனிதன் வானத்தை பார்த்துவிட்டு தன் நெற்றியில் வழிந்த வேர்வையை வழித்து எறிந்தான். என்ன இன்று ஒரு வித்தியாசமான வானிலை என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான். பின்னர் தன் போர்வையை விலக்கி
தன் கைக்குள் மடித்து வைத்துக் கொண்டான். நீ வென்றுவிட்டாய் என்று நினைக்கிறேன் என்று காற்று மகிழ்ச்சியுடன் கூறியது. தன் கைகளை தட்டி மரத்தில் உள்ள இலைகளை சலசலக்கச் செய்தது காற்று. ஒருவனின் போர்வையை எடுக்க அவனை கீழே தள்ள வேண்டியது இல்லையே என்று சூரியன் ஒரு கேலி புன்னகையுடன் சொன்னது. இரண்டும் ஒன்றாகச் சிரித்து அந்த மனிதன் மகிழ்வுடன் மீண்டும் தனக்குத்தானே விசிலடித்துக் கொண்டு அந்த சாலையில் நடந்து செல்வதைக் கண்டன.